தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். இன்டரப்ட்டுக்கான ஃப்ளோ டயக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்டில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் இருக்க ஃபுல் இன்டரப்ட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், 14 சோர்ஸ் இன்டரப்ட். இது எல்லாமே நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். சீரியல் இன்டரப்ட், ஏடிசி இன்டரப்ட், இபி டபிள்யூ ப்ரோம் இன்டரப்ட், இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதுதான் ஃப்ளோ டயக்ராம். இதில் நம்ம என்ன பண்ணோம், குளோபல் இன்டரப்ட் எனேபிளையும் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எனேபிளையும் நம்ம எனேபிள் பண்ணாவே நமக்கு என்னென்னா இன்டரப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அந்த 14 இன்டரப்ட் வந்து என்னென்னு பார்க்குறேன். இன்டரப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, when an interrupt is responded to, the global interrupt bit is cleared to disable any further interrupt. எனக்கு எந்த இன்டரப்ட் வந்தாலும் எனக்கு என்ன பண்ணுவோம், அந்த குளோபல் இன்டரப்ட் எனேபிள் வந்து டிசபிள் பண்ணி விட்டுரும். இன்டரப்ட் வந்த உடனேக்கப்புறம் நமக்கு டிசபிள் பண்ணி விட்டுரும். இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இஸ் புஷ்டு ஆன் டு த ஸ்டாக். நமக்கு எல்லாமே என்ன ஆகும், ஒரு அட்ரஸில் தான் புஷ் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏடிஸ்லாம் ரைட் பண்ணுறப்போ ஒரு வேரியபிள் வச்சு தான் பார்த்தோம். ஆனால் இன்டரப்ட்லாம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஆர்சிஆர்இஜி அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்டர்லேருந்து எனக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணு, ENQURIES இப்படின்னு தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போ அதனால தான் அந்த அட்ரஸ் நம்ம இது பண்ணுறோம். அடுத்து அண்டு தான் பிசி லோடட் வித் 004H. ஓகே, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு தேவையில்லை. இன்டரப்ட் வந்து எந்த பிட்டில் ஸ்டோர் ஆகுது, மெமரி மேப்பிங்கில் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 004H இந்த அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த இன்டரப்ட் பிளாக் பிட் இஸ் மஸ்ட் பி கிளியர்டு இன் சாஃப்ட்வேர் பிஃபோர் ரீஎனபிளிங் இன்டரப்ட்ஸ் டு பி அவாய்ட் இன்ஃபினிட் இன்டரப்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து ரீஎனபிளிங் இன்டரப்ட்ஸ் வந்து ரீஎனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்து இருக்குது, எல்லாமே சாஃப்ட்வேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இன்டரப்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, இன்டரப்ட்னா என்னங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து அவ்வளோ ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டரப்ட் எல்லாமே டிசபிள் பண்ணுறது எல்லாமே சாஃப்ட்வேர்லேயே டிசபிள் ஆகிடும். ஓகே, ஒரு இன்டரப்ட் வருது, இன்டரப்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து எங்கே அந்த பிட்டில் இருக்க டேட்டா வந்து கிளியராக இருந்தது எல்லாமே இன்டரப்ட்லேயே பண்ணி சாஃப்ட்வேர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இன்டரப்ட்டில் 14 இன்டரப்ட் என்ன அப்படின்னா EEIF அப்படின்னா என்ன, டபிள்யூ ஃப்ரம் ரைட் ஆப்ரேஷன் இன்டரப்ட் பிளாக். ஓகே, BSBIF அப்படின்னா என்னென்னா பேரலல் ஸ்லேவ் போர்ட் ரீட் ரைட் இன்டரப்ட் பிளாக். I2C நம்ம என்ன பண்ணுவோம், இதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ADIF அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இன்டரப்ட் பிளாக். RCIFனா USART ரிசீவ் இன்டரப்ட் பிளாக். நம்ம என்ன பண்ணியிருப்போம், RCIF நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா TXIF டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் பிளாக். ஓகே, USART அப்படின்னு என்னன்னா யூனிவர்சல் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் பிளாக். ஓகே, இதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். SSPIF சிங்க்ரனஸ் சீரியல் போர்ட் இன்டரப்ட் பிளாக். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா SBI யூஸ் பண்ணுறப்போ நம்ம இதை பண்ணுவோம். ஓகே, அடுத்து CCB1IF கம்பேர் அண்ட் கேப்சர் மாடியூல் 1 இன்டரப்ட் பிளாக்கு, டைமர் 2 இன்டரப்ட் பிளாக்கு. ஓகே, டைமர் 2 to PR2 மேட்ச் இன்டரப்ட் பிளாக். ஏன்னா நம்ம லோடு வேல்யூன்னு சொல்லுவோம்ல, அந்த லோடு வேல்யூ 0 வந்து 255 ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு இன்டரப்ட் செட் ஆகும். அப்போ அதான் என்ன சொல்லுவாங்க, PR2 இன்டரப்ட்னு சொல்லியிருக்காங்க. டைமர் 1 இன்டரப்ட், டைமர் 1 ஓவர்ஃப்ளோ இன்டரப்ட் பிளாக். மூணுமே டைமர் 0, டைமர் 1, டைமர் 2 இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், நம்ம லோடு வேல்யூ தான் இன்டரப்டாக வந்து செட் பண்ணுவோம். அடுத்து CCB2 கம்பேர் அண்ட் கேப்சர் 2 இன்டரப்ட் பிளாக்கு. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பஸ் கொலிஷன் இன்டரப்ட் பிளாக்கு. ஓகே, பஸ் கொலிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதுவும் SBI தான் பார்ப்போம். டைமர் 0 இன்டரப்ட் பிளாக்கு. ஓகே, அடுத்து INT-F அப்படிங்கிறத RB நாட் பின்னர் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பிளாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் பியில் வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பிளாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து RBIF அப்படிங்கிறதுனா போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், RB4ஐயும் RB7ஐயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். PIE பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் அப்படின்னு என்னன்னா எனேபிள் த பெரிஃபெரல் இன்டரப்ட்ஸ். ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இதுதான் எனேபிள் பண்ணுறோம். அடுத்து குளோபல் இன்டரப்ட் எனேபிள் பெரிஃபெரல் அண்டு நான் பெரிஃபெரல் இன்டரப்ட்ஸ் ஆர் எனேபிள் ஒன்லி இன் திஸ் பிட் எனேபிள்டு. எனக்கு என்ன ஆகும், எல்லா இன்டரப்டையும் இந்த GIE தான் என்ன பண்ணுவோம், எனேபிள் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம GIE யூஸ் பண்ணுறோம், குளோபல் இன்டரப்ட் எனேபிள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்டர்ஸ், கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸு. அந்த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ENQURIES ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதில் குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டபிள்யூ ப்ரோம் வேணுமா, டைமர் 0 வேணுமா, INT-E வேணுமா, RBIE வேணுமா, T0IF வேணுமா, இது மாதிரி நிறையா இன்டரப்ட் பிளாக் இருக்குது. உங்களுக்கு எந்த இன்டரப்ட் பிளாக் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் டேரெக்டாக குளோபல் இன்டரப்ட் பிளாக் வந்து எனேபிள் பண்ணுவோம். GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள் பிட். அப்போ அந்த ஒரு பிட்டை மட்டும் தானே கண்டுபிடிக்கலாம். GIE = 1 எனேபிள்ஸ் அன்மாஸ்க்டு இன்டரப்ட்ஸ். எல்லா இன்டரப்ட்டையும் எனக்கு எனேபிள் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து INT-Eன்னு சொல்லியிருப்பேன். அப்போ INT-E அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா RB நாட் எனேபிள்ஸ் அதான் RB நாட் இன்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டரப்ட். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வந்து நான் எனேபிள் பண்ணியிருப்பேன். அடுத்து INT-F இது வந்து என்ன பண்ணுவோம்னா பின்னை வந்து டேட்டாஸ் வந்து இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம்.
ஒன்றுன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஆர்பி நாட் இன்ட் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அக்யூர்டு இன்டரப்ட் வந்து அக்யூர்ட் ஆச்சு அப்படின்னா மஸ்ட் பி கிளியர்டு இன் சாஃப்ட்வேர். இது வந்து என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேரே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், 1ன்னு அப்டேட் ஆகும். வரல அப்படின்னா என்ன ஆகும், நாட் அக்யூர்ட் அப்படின்னா 0ன்னு அப்டேட் ஆகும். இந்த 3 பிட்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா RBBU அப்படின்னா போர்ட் பி புல் அப் எனேபிள் பிட். இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இன்ட் EDG இதில் இருக்க எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து நீங்கள் வாட்ச் டாக் டைமராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே இருக்க டைம் ஸ்கேலர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைமர் 0 லைட்டுக்கான இதெல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், டைமர் 0 இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு தேவையான ரெஜிஸ்டர் வந்து ஒன்லி இந்த ரெஜிஸ்டர் மட்டும் தான். ஓகே, இன்ட்டுகான் ரெஜிஸ்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்ட்டுகான் ரெஜிஸ்டரில் GIEயும் அதே மாதிரி இன்ட்டையும் போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போது என்னென்னா குளோபல் இன்டரப்ட் எனேபிள் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் RB நாட் பின்னை வந்து ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இன்டரப்ட் ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பற்றி தான் பார்ப்போம். சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறேன் எல்லாமே என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் எல்லாமே என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.